நீங்களும் நானும் இந்த பூமியிலே தேவனுக்காய் வாழும்போது, தேவனுடைய நாமத்துக்கு புகழ்ச்சியாய் வாழும்போது, ஒரு சில ஜனங்கள் எப்பொழுதும் பல்லை கடிப்பார்கள். அது ஏதோ புதுசாக நடக்குதுன்னு நம்ம ஒருபோதும் திகைக்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். உத்தமமாய் பின்பற்றுகிற தேவனுடைய ஜனங்கள் எப்போதுமே பகைக்கப்படுவார்கள். அப்படி நம்மளை யாரும் பகைக்கலைன்னு சொன்னால், யாரும் பகைக்கப்படலைன்னா நான் எல்லாரோடும் ஒன்றா இருந்து எல்லாரோடும் கூட நானும் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னாக்கா, நான் ஒத்து ஊதிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இந்த ஸ்தேவான் அவன் ஒத்து ஊதுறவன் அல்ல, அவருடைய தவறை சுட்டி காமிச்சது மட்டும்தான் அந்த ஜனங்கள் பல்லை கடிக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கிறவளா இருந்தீங்கன்னா உலகம் உங்களை ஒருபோது பகைக்கவே பகைக்காது. நீங்கள் அவங்க செய்கிறது தப்புன்னு சொல்லப்படும் போது அவங்க பல்ல கடிக்கணும். கடிச்சாதான் நீங்கள் சரியான வழியில் நீங்களும் நானும் சொல்கிறோம்னு அர்த்தம். அவர்கள் பல்லை கடிக்கும்போது அவருடைய கண்கள் இயேசுவை நோக்கி பார்த்தது. அதுதான் வாழ்க்கையுடைய நம்முடைய நோக்கம். என்னன்னா, ஜனங்களை பார்ப்பதில்லை. என்னை எதிர்க்கிறவங்க, என்னை பகைக்கிறவங்க, என்னை தூத்துறவங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த ஸ்தேவான் அவன் தேவனுடைய வலது பாசி விட்டிருக்கிற இயேசுவை அவன் கண்டான். நம்முடைய தரிசனம் அதுவாக தான் இருக்கணும். இந்த உலகத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க பல்ல கடிக்கிறாங்க, இவங்க தூத்துறாங்க, இவங்க இல்லாத கதையை புனைக்கிறாங்க, அங்கே ஒரு நிமிஷம் கூட என்னுடைய மனதை சிந்தையை வைக்கவே வேண்டாம். தேவனுடைய வலது பாசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு, அங்கே பேரானந்தம் உண்டு, அங்கே சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு, கோடி கோடிக்கணக்கான தேவதூர்கள் உண்டு, ஆரவாரம் உண்டு, ஆர்ப்பாட்டம் உண்டு. அதை தான் காணணுமே தவிர இந்த ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொல்லியதை என்னுடைய மனதை நான் வைப்பேனால் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தடம் புரண்டு போய்விடும். உதாரணமாக ஆதியாகம புஸ்தகம் 17வது அதிகாரத்தை திருப்பும்படி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆதியாகம புஸ்தகம் 17 ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்கிறாங்க, அவன் ஏற்கனவே ஒரு விக்கிரக ஆராதனை நிறைந்த ஒரு குடும்பம், உலக பிரமாணமான தன்னுடைய தாய் தகப்பன் கிராமம் பட்டம், அதிலிருந்து தேவன் அவனை அழைச்சி வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஏராளமான வார்த்தையிலும் வாக்குத்தத்தம்னு சொல்கிறாங்க. ஆனால் அவனை மறுபடியும் ஒரு காரியத்தை அவனுக்கு சொல்கிறாங்க. 17வது அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. தேவனுக்கு ஏராள பெயர் இருக்கு, ஏராளமான பேர் இருக்கு. ஆனா அந்த பேர்ல சர்வ வல்லமுடைய தேவன், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், தயாபரர், வல்லமுடையவர், பராக்கிரமுடையவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யவான், இருக்கிறவராக இருக்கிறேன், இருந்தவராக இருக்கிறேன், இப்படி பல பேர் நம்முடைய தேவனுக்கு உண்டு. அதில் ஒரு பேர் என்ன சொல்கிறாருன்னா, அவரை பார்த்து சொல்கிறது. அவரே அவரை பார்த்து என்ன சொல்கிறாரு சொன்னாக்கா, நான் 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 சர்வ வல்லமுடைய தேவன். எவ்வளோ ஒரு ஆறுதலான வார்த்தை. நான் சர்வ வல்லமுடைய தேவன். அப்படி இருக்கிறபடியாலே நீ, நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றான், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. பல்ல கடிக்கிறாங்க, உன்னை புறங்கூடுறாங்க, அதெல்லாம் இப்படி பார்க்க வேண்டாம். நான் சர்வவல்லமுடைய தேவனா இருக்கிறேன், எனக்கு முன்பாக நீ நடந்து நீ உத்தமனா நடந்துரு. இங்கே அமர்ந்திருக்கிற நம்ம ஒருவரையும் பார்த்து ஆண்டவர் கேட்குற காரியம் என்ன சொன்னாக்கா, வாழ்ந்தா தேவனுக்கு முன்பாக நான் நடக்கணும், இல்லாட்டினா மனுஷருக்கு முன்பாக நடக்கணும். இயற்கையாகவே நம்முடைய சுபாவம் என்னன்னா,
மனுஷன் என்ன நினச்சிக்குவான் அங்கிற ஒரு எண்ணம் நம்முடைய புத்தியில் ஒன்று இருக்குது. மாம்சத்துடைய கிரியை இது. மனுஷருக்கு முன்பாக வாடுறது, மனுஷரை பிரியப்படுத்துவது, இப்படிப்பட்ட ஒரு இழிவும் கேவலமான மாம்சத்தில் நாம் எல்லாரும் குடியிருக்கிறோம். உண்மையான விடுதலை என்னன்னா, எத்தனையோ விடுதலை இருக்கு, பாவத்தின் விடுதலை. ஆனால் இந்த மனுஷனுடைய மகிமையை தேடுவதிலிருந்து நாம் விடுதலை பெற்றிருப்போமானா அதுதான் உண்மையான விடுதலை. இந்த முழு உலகம் எதில் மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு இருக்குன்னா, மனுஷனுடைய மகிமையை கணத்தை தேடுவதில் தான் இந்த முழு உலகத்தில் கோடீஸ்வரம் வரைக்கும், அதாவது நடுத்தரவாதி வரைக்கும், பிச்சைக்காரர் வரைக்கும் எல்லாருக்கும் என்னன்னா, இந்த மனுஷனுடைய கணத்தை தேடி அதில் சிக்கி தங்களுடைய வாழ்க்கையை அதிலேயே மாய்ந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் நானும் நம்மளை பரிசோதித்து பார்க்க வேண்டிய காரியம்னா, ஆண்டவரே நான் தேவனுக்கு முன்பாக வாழ்கிறேனா, அல்லது மனுஷனுக்கு முன்பாக நான் வாழ்கிறேனா, அல்லது மனுஷனை நான் பிரியப்படுத்துகிறேனாங்கிறத பரிசோதித்து பார்க்கணும். நீங்களும் நானும் மனுஷனுடைய மகிமையை தேடுவதிலிருந்து விடுதலாகிட்டாவே இந்த பூமியில் 95 விதமான அதாவது பாவ பிரச்சனையிலிருந்து நம்ம விடுதலை ஆகிடும். அநேக பண பிரச்சனை, அநேக சண்டை, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா மனுஷனுடைய கணத்தை தேடுவதும் மனுஷனுடைய மகிமையை தேடுவதும். இதனால தான் மனுஷன் என்ன சொன்னாக்கா பிரச்சனையில் சிக்கிக்கிறாங்க. நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள் அவர் சொல்வார், நான் மனுஷருக்குள்ளே இருக்கிறத நான் அறிந்திருக்கிறபடினால் நான் மனுஷனுடைய மகிமையை நான் என்ன பண்ண மாட்டேன், தேட மாட்டேன்னு சொல்கிறாங்க. வாழ்கிற நாட்களெல்லாம் ஒரு பெரிய விடுதலை. தேவனுக்கு முன்பாக வாழ்கிறது, மனுஷனுடைய கண்களுக்கு முன்பாக விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கை. குமாரன் ஏராள காரியத்தில் நம்மளை விடுதலையாக்கும்படிக்கு தன்னுடைய குமாரன் இந்த பூமிக்கு வந்தாங்க. அதில் ஒன்று என்னன்னா, மனுஷருடைய கணத்திலிருந்து விடுதலையாகி எனக்கு முன்பாக நீ வாழ்ந்துரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை சோதித்து நிதானித்து நம்மை நியாய்ந்திருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேனா, தேவனுக்கு முன்பாக நான் வாழ்கிறேனாங்கிறத ஒவ்வொரு நாளும் என்னை பரிசோதித்து நான் பார்க்கலன்னு சொன்னால் நான் தடம் புரண்டு பெரிய விபத்துக்குள்ளாயிடுவேன். இந்த முழு உலகத்து மனுஷர்களும் அவருடைய வாழ்க்கை தடம் புரண்டு விபத்துக்குள்ளாயிடுது. தண்டவாளத்தை ரயில் சரியாக போய் சேர்ந்துச்சுன்னா அது போக வேண்டிய இடத்துக்கு சரியாக போய் சேர்ந்துடும். ஆனால் தண்டவாளத்திலிருந்து தடம் புரண்டுச்சுன்னா மனுஷனுடைய மகிமையை கண்டத்தை தேடுனா அது விபத்தும் விபரீதமும் ஆகிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த பூமி நாட்களில் தேவனுக்கு முன்பாக நான் வாழ்கிறேனா அல்லது மனுஷனுக்கு முன்பாக வாழ்கிறேனாங்கிறத நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் பரிசோதித்து பார்ப்பேன். நான் பார்த்து நான் தேவனை நோக்கி, நான் இயேசுவை நோக்கி நான் ஓடுவேனானா நான் சரியான விதத்தில் நான் ஓடிடுவேன். இந்த பூமி நாட்களில் தேவனுடைய தாசர்கள், தேவனுடைய மனிதர்கள் தேவனுக்கு முன்பாகவே வாழ்ந்தாங்க. தேவனுக்கு முன்பாகவே வாழும்போது அவங்களுடைய வாழ்க்கை அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும், அதாவது பரலோகத்துடைய வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ்ந்தாங்க. அதில் நான் உதாரணமாக உத்தமமான இருதயம், தேவனுக்கு முன்பாக ஒரு நேர்மையுள்ள ஒரு இருதயம். வேதாகமத்தில் பிரபல்யமாய் நம்முடைய சபையிலே தொடர்ந்து சொல்லப்படுற ஒரு காரியம் 2 நாளாகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனம். 2 நாளாகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனம். சிஸ்டர் மைக்கில் வாசிங்க. பக்கம் 560. பக்கம் 560. 2 நாளாகமும் 16வது அதிகாரம் 9வது வசனம். நம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். இங்கே நான் வாசிக்கிறோம், அதாவது கர்த்தருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவிட்டு இருக்குது. ஆனால் யாருக்கு உதவி செய்யலாம்? அவருக்கு ஏற்கனவே அவர் சர்வவல்லமுடைய தேவன். அந்த சர்வவல்லமுடைய தேவன் இப்பொழுது அவர்களுக்கு உதவி செய்யும்படிக்கு அவருடைய கண்கள் உலாவுது. யாருன்னா, யாரும் மனுஷனுடைய மகிமையை தேடாமல்
மனுஷனுடைய கணத்தை தேடாம இருதயமுடைய மனுஷன் யாருன்னு சொல்லி அவனுக்கு உதவி செய்யும்படி அவருடைய கண்கள் உலாவுகிறான். நீங்களும் நானும் இந்த பூமி நாட்களில் வாழுற நாட்களில், ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக தான் வாழணுமே தவிர என்னோட கூட இருக்கிற புருஷனோ இல்லை என்னோட கூட இருக்கிற மனைவியோ என்னோட கூட பக்கத்து வீட்டுக்காரரோ எதிர்த்து வீட்டுக்காரரோ அல்லது உறவினர்களோ நண்பர்களோ யாரையும் நான் பிரியப்படுத்த வேண்டாம் ஆண்டவரே. நான் உம்மை மாத்திரம் பிரியப்படுத்தினேன், உம்மை மாத்திரம் கனப்படுத்தணும்னு சொன்னாவே நீங்களும் நானும் சரியான வழியை சென்றுடுவோம். ஆண்டவர் சொல்கிறாங்க இந்த பூமி நாட்களில், அதாவது மலைப்பிரசங்கத்தில் அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னாக்கா 3 காரியங்களை நீங்கள் மறைச்சி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஒன்று தான தர்மம் பண்ணுறது, கொடுக்குற ஒரு காரியம். உங்கள் வலது கையில் கொடுக்குறது இடது கைக்கு தெரிய வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் தன்னுடைய தான தர்மங்களை மற்ற மனுஷர்களுக்கு தெரியும்படிக்கு செய்யவும் மற்றவங்களை பார்க்க மாட்டாங்களாங்கிற ஒரு இச்சை நிறைந்து கொள்ளாத மாம்சம். அதே மாதிரி ஜெபம், நீ ஜெபம் பண்ணும்போது அறை வீட்டில் ஊட்டி உன் பிதாவோடு அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அது வெளியரங்கமாக்கப்படுது, நோட்டீஸில் அச்சடிக்கப்படுது, எல்லாரும் ஜெபமாக இதெல்லாம் புகழப்படுகிற காரியமாக இருக்குது. அதே மாதிரி உபவாசிக்கிற காரியம், நீ கதவு முகத்தை கழுவி ஒருத்தருக்கும் தெரிய வேண்டாம், அந்தரங்கத்தில் உன் பிதாவோடு கூட நீ உறவாடு ஐக்கியப்படுன்னு சொல்லுது. ஆனால் அதுவும் இந்த நாட்களில் அது இன்னைக்கு பரிகாசிக்கப்படுது. எதை ஆண்டவர் மறைச்சி எதெல்லாம் மறைச்சி செய்ய சொன்னாங்களோ அது எல்லாம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு என்னன்னாக்கா தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போகிறாங்க. விசுவாசம் அப்படி பண்ணிட்டான் தேசத்தில். ஆனால் நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் வாழ்வதை விட, உத்தமையாய் வாழ்வதை விட இந்த பூமியில் வேறு ஒரு லக்கு இல்லை பிரியமானவரே. ஏன்னா உன்னுடைய காரியங்கள்லாம் அந்தரங்கமாக செய்யட்டும். ஆண்டவர் மலைப்பிரசங்கத்தில் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, அந்தரங்கத்தை பார்க்கிற பிதாதாமே உனக்கு வெளியரங்கமா என்ன செய்வாராம்? உங்களுக்கு வெளியரங்கமா பலன் தேவன் அளிக்கணும்னா நீ அந்தரங்கத்தில் செய். நீ யாருக்கும் கொடுக்குற, யாருக்கும் தெரிய வேண்டாம், யாரும் கண்டுக்க வேண்டாம், நீ அந்தரங்கத்தில் செய். அந்தரங்கத்தில் செய்கிற எல்லாவற்றுக்குமே தேவன் கணக்கு வச்சிருக்காருடைய கணக்கில் இருக்கு. நீ வெளியரங்கமாக செஞ்சினா அதுக்கு பலன் இல்லை. மனுஷர்களுக்கு வேணா புகழ்வாங்க, மனுஷர்களுக்கு வேணும்னாக்கா தாரத்தம்பட்டங்கள் அடித்து நம்மளை குதூகுலம் பண்ணலாம். ஆனால் தேவனிடத்தில் ஒரு பலனும் நமக்கு வரவே வராது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உத்தம இருதயமுடையவளாய் தேவன் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படி இருக்க ஏதோ விரலை விட்டுன்னு ஜனங்கள் தான். என்னை பொறுத்தளவு கொஞ்சோண்டு ஜனங்கள் தான். ஆனால் ஏராளமான ஜனங்கள் நான் தேவனுக்காக ஏதாவது ஒன்று செஞ்சேன், இல்லை யாருக்காவது ஒன்று கொடுத்தேன், யாருக்காவது உதவி செஞ்சேன்னா பேச்சு வாக்கில் எப்படியோ சொல்லி காமிச்சிருவாங்க. அது அப்படியே மண்ணில் செட்டாக இருக்கும். அப்படியே கேட்டியா, அவள் அவசரத்தை அவள் வந்தா நான் வச்சுருந்தேன் அவளுக்கு கொடுத்தேங்கிற சொல்லி காமிச்சிருவாங்க. நான் இதுக்காக வச்சுருந்தேன் அவள் கேட்டால் கொடுத்தேங்கிறத எப்படியே சொல்லிடுவாங்க. அநேக பிரசங்கிமார்கள், நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா அந்த கன்னடா நாட்டுக்கு நான் போனேன்னா, இந்த கன்னடா நாட்டில் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு உணர்த்துறார். அப்போ நான் கன்னடாவுக்கு நான் போனேன், வெளிநாட்டுக்கு போனேங்கிறது அவங்க எப்படி சொல்லுவாங்க. நான் அமெரிக்காவுக்கு போனேன்னா அமெரிக்காவுக்கு போகும்போது இது நடந்தது. நான் சிங்கப்பூருக்கு போனேன்னா சிங்கப்பூருக்கு போகும்போது இந்த நிகழ்ச்சி நடந்தது. அவங்க எப்படின்னா, சிங்கப்பூர் போனது தெரியும், கனடா போனது தெரியணும், நீ அமெரிக்கா போனது தெரியணும். நம்முடைய மூத்த சகோதரர் சகரியாப்பன் ஐயா எல்லா ஊழியக்காரரை விட அதிகமான நாடுகளுக்கு சென்றிருக்கிறாங்க. தம்முடைய பேச்சில் ஒரு இடத்துல கூட இந்த நாட்டுக்கு போனேன், இந்த நாட்டில் இருக்கும்போது சம்பவம் நடந்து சொன்னதை நான் இந்த காதால 40 வருஷங்களாக நான் கேட்டதே இல்லை. என்ன உத்தம புருஷன், என்ன உத்தம தாசர், தன்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான கிரிகளை மனுஷனுடைய மகிமையை தேடாத ஒரு தாசர் நாம் பெற்றிருக்கிறோம். நம் பாக்கியசாலிகள். நாம் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ ஊழியக்காரருடைய செய்தியை கேட்டால் எப்படியோ அந்த நாட்டுக்கு போனேன், இந்த நாட்டுக்கு போனேன், இங்கே போனேன், அங்கே போனேன், அங்கே இது நடந்ததுங்கிறத தம்முடைய பிரசங்கத்திலே சொல்லி மனுஷனுடைய கனத்த மகிமே தேடுவன் நிரம்பி இருக்கிறாங்க.
நீங்களும் நானும் பேசும்போது கூட கவனமாக பேசணும். மனுஷர்கிட்ட பேசும்போது கூட ஜாக்கிரதையாக பேசணும். சில காரியங்கள் சொல்லணும், சில காரியத்தை சொல்லக்கூடாது, மூடி மறைச்சி பேசணும். ஆனால் சில பேருடைய வாய் கிணத்து தாவக்கலாம் மாதிரி என்ன அடங்கவே அடங்காது, வெளியில் எப்படியோ சொல்லிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய மகிமையை தேடுவது ஒரு அருவருப்பான ஒரு காரியம். சொல்லு, மனுஷனுக்கு மேன்மையாக என்னப்படுகிற காரியங்கள்லாம் என்னவா? அடுத்த சொல்லுங்களேன். அருவருப்புனா என்ன? மலம். மலம் மனுஷனை மேன்மையா எண்ணுகிறது, மனுஷனுக்கு மேன்மையான ஒரு புகழ்ச்சி வருவது அல்லது விரும்புவது மலத்துக்கு சமம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமி நாட்கள்லாம் மனுஷனுடைய மகிமையை தேடுகிற நீங்கள் எப்படி என்னை விசுவாசிப்பீர்கள்? நம்முடைய ஆண்டவர் சொல்லுவாங்க. நம்முடைய இருதயத்தில் இயற்கையாகவே ஒரு இச்சை இருக்குது, மனுஷனுடைய கணத்தை மகிமையை தேடுது. இது ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கணும், சிலுவையில் அறையப்படணும். சிலுவையில் அறையப்படலைன்னாக்கா இந்த பொல்லாத இச்சையிலிருந்து நம்ம விடுதலையே பெற முடியாது. எவ்வளோ பேர் தானே மனுஷெல்லாம் நான் பார்த்துருக்கேன், பேச்சு வாக்கில் நான் அங்கே போனேன்னா அந்த நியாயத்தை தீர்த்தனா, இங்கே இதை பண்ணணும்னா ஒரு 5 நிமிஷம் பேசினா போதும், அவங்க இருதயத்தில் இருக்கிற எல்லா சாக்கடையும் வெளியில் வருவதை நான் கண்டுபிடிச்சிருவேன். அவங்க 1 மணி நேரம்லாம் பேச வேண்டாம், 5 நிமிஷம் பேசினா போதும். இங்கே என்னெல்லாம் பிரேத கூடி இருக்கோ அது எல்லாமே வெளியே வந்து நான் பார்த்துருக்கேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த மாதிரியான கேவலமான மாம்சத்தில் இருக்கிறோம். வாழ்கிற நாட்கள்லாம் தேவனுக்குன்பாக உத்தமமாய் வாழ்வதை விட மனுஷத்து மகிமையை கணக்கு தேடுகிற அந்த அருவருப்புல இருந்து, ஆண்டவரே என்னை விடுவீங்க, எனக்கு உதவி செய்யுங்க நான் சொல்லி இருதயத்தின் ஆழத்தில் ஒரு புலம்பலும் கூக்குரலும் தவிப்பும் இருக்கணுமே. எல்லாமே மனுஷருடைய பொடரியில், மனுஷர் போடுற எலும்பு துண்டுக்காக, மனுஷருடைய கணத்தை தேடுவதற்காக இல்லை. ஆண்டவரே, இயேசுவை பார்த்து பிதா சொன்னாங்க, 30 வருஷ வாழ்க்கையை குறித்து பிதா சொன்னாங்க. அவர் ஞானஸ்தானப்படும்போது, என் நேசகுமாரன், இவரில் நான் என்னவா இருக்கேன்? இந்த ஒரே ஒரு சான்றிதழ் இருக்குது, என்ன ஆச்சரியமான சான்று! என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அவர் அப்ப எந்த மனுஷனையும் சுகமாக்கல, அவர் தண்ணி மேல நடக்கல, அப்போ வியாதிக்காரனை சுகமாக்கல, பிசாசு பிடிச்சவனை விரட்டல, எதுவும் செய்யல. தச்சு பற்றையில் அவர் என்ன பண்ணியிருந்தாரு? மரத்தை இழைச்சிக்கிட்டு இருந்தார், மேஜையும் நாற்காலியும் செய்து கொண்டிருந்தார். அங்கு கீழே இருந்த தம்பிமார்கள் தங்கச்சிமார்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார். விதவையான அம்மா மரியாளுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார், அங்கே உதவி செய்துகிட்டு இருந்தார். இதெல்லாம் பரலோகத்தில் இருக்கிற பிதா பார்த்தார். அவர் வீட்டிலையும் தச்சு பட்டறையிலையும் மேஜையும் நாற்காலியும் பீரோவும் கட்டிலையும் செய்து கொண்டிருந்ததெல்லாம் பரலோகத்தில் இருக்கிற பிதா பார்த்தார். குமாரனை பார்த்தார். அவர் குமாரன் வெளியரங்கமாய் மட்டும் பார்க்கிறவர்ல, நம்முடைய உள்ளையும் புறமும் பார்க்கிறவர். அவருக்குன்பாக சகலமும் நிர்வாணமா இருக்கிறது. அவருக்குன்பாய் மறைவானது ஒன்றும் இல்லை. ஏனென்றால் அவர் என்னுடைய சிந்தையையும் என்னுடைய இருதயத்தின் நினைவுகளையும் தோற்றங்களையும் அறிகிறவர். குமாரனை குறித்து சொன்னார், என் குமாரனை கண்டேன், நான் பிரியமா இருக்கிறேன். அவர் சிந்தையை அவர் பாதுகாத்து கொண்டார், தன் கண்களை பாதுகாத்து கொண்டார். மனம் பதறி தன் நாவிலே அவர் பேசல. அங்க எத்தனையோ ஏழைகள் விதவைகள் தன்னை தச்சு பட்டறைக்கு வந்து அவர்கள் உதவியை நாடும்போது அவர்களுக்கு உதவி செய்தார். நஷ்டமடைந்திருப்பார் அவருடைய வாழ்க்கையில. எல்லா தச்சக்காரர்கள் போறையும் ஆசாரியை போல அவர் கலப்படமான மரத்தை போட்டது ஒரிஜினல் தேக்கு மரம்ன்ற அவர் ஒருபோது சொல்ல மாட்டார், சொல்லியிருக்க மாட்டார். அவருடைய தொழில நேர்மை இருந்திருக்கும். அவர் தன்னுடைய சகோதரமார்களுக்கு அம்மாவுக்கு உதவி செய்ததுல உத்தமமா இருந்திருக்கும். விதவையான தாய் எத்தனை வயது இருந்தாலும் எனக்கு தெரியல. அந்த மாதிரியான விதவையான தாய்க்கு மரியாள் எவ்வளவு உதவியா இருந்திருப்பார். மரியாளுக்கு தெரியுமா? தன்னுடைய தாய்க்கு அவ்வளவு உதவியா இருந்தார். தன்னுடைய தாய் அவ்வளவா தாங்கினார், அவர் ஏந்தினார். அதனாலதான் அந்த கல்வாரி சிலுவையில கடைசியா இருக்கும்போது கூட, கீழே எத்தனையோ தம்பிமார்கள் இருந்தும்போது கூட தன்னுடைய சீஷனை யோவானை கூப்பிட்டு, அதோ உன் தாய் என்று சொல்ல வேண்டியது தன்னுடைய பொறுப்பையும். ஏன்னா அவர் உயிரோடு இருந்த நாட்கள்ல தன்னுடைய தாயை அப்படி பாதுகாத்து கொண்டார். அதனால அருமையானவர்களே, இதெல்லாம் பரலோகத்தில் பிதா கவனிச்சுட்டே இருந்தாங்க. அதனாலதான் இந்த வார்த்தையை சொல்ல முடிந்தது, என் நேசகுமாரன், என் நேசகுமாரன், இவ்வளவு பிரியமா இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை. இன்னொருடைய ஊழியத்திலே கடைசியா இன்னொரு வார்த்தை,
இவர் என் நேசகுமாரன், இவர் சொல்றதை கேளுங்க, இதற்கு செவி கொடுங்க, இவர் சொல்றதை கேளுங்க. இவர் சொன்னதை கேட்டாவே நீங்க படைச்சிக்கீங்க. நம்ம சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்றாங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமி நாட்டில் பிதாவுக்கு முன்பாகவே வாழ்ந்தார் இயேசு. இந்த பூமி நாட்டில் தேவனுக்கு முன்பாக. ஆகையினால் இந்த உத்தம இதயமுடைய தேவன் எப்பொழுதுமே பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி அவளை எப்பொழுதுமே தாங்குகிறார். உதாரணம் லூக்கா என சுவிசேஷத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை திருப்ப விரும்புகிறேன். லூக்கா 6வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. 26 26 வாசிங்க. எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாக பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். மீதி அப்புறம் வாசிக்கலாம். நீ ஆண்டவர் சொல்றாங்க, எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியா பேசினா உங்களுக்கு என்னவா? உங்களுக்கு ஐயோ. சபையில 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேரும் உங்களை புகழ்ந்தாங்கன்னா உங்களுக்கு ஐயோ. ஏன்னா அங்க அவங்களோட பாவத்தை கண்டித்து உணர்த்தப்படும் போது மனம் திரும்பாத மனம் இல்லாதவங்க அந்த துதியின் வேலையை கேட்டது போல அந்த ஸ்தேவான் காரியங்களை சொல்லப்படும் போது அவள் எகிரினார்கள், பல்லை கடித்தார்கள். இன்றைக்கும் சபையை சில பேருடைய பாவங்களை சுட்டி காமிக்கும் போது அவள் மனம் திரும்ப மனம் இல்லாதவள். மனம் திரும்புகிற மனம் உடையவர்கள் சந்தோஷப்படுவாங்க. யாரெல்லாம் தன்னுடைய இருதயத்தில் கடின இருதயம் கொண்டவர்கள் இருக்கிறார்களோ அவள் எதிர்ப்பாங்க. அன்னைக்கு இன்னைக்கும் எதிர்க்குவாங்க. அந்த நாட்கள்ல இருந்த எரோது, அவருடைய தம்பி பிலிப்பு, அவனுடைய மனைவியை இந்த எரோது ராஜா வைத்திருக்கிறான். அப்படி வைத்திருக்கும்போது காரியம் என்ன நடக்குதுன்னாக்கா, இந்த எரோது இடத்துல போய் இந்த யோவான் ஸ்தானம் சொல்லுவார், உன்னுடைய தம்பியுடைய மனைவியை நீ வச்சிருக்கிறது நியாயம் இல்லைன்னு சொல்லுவார். அவனுக்கு பொங்கி எழும்பி, அவளுக்கும் பொங்கி எழும்பி சிறைச்சாலையில் போட்டாங்க. அதான் அவளால் ஜீரணிக்க முடியல. இன்னைக்கும் அன்னையனுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னாக்கா, உன் கண்கள் உண்மையா இருந்துரு, சிந்த வாழ்க்கையில உத்தமமா இருந்துரு, இன்னொரு இடத்துல போய் மன்னிப்பு கேட்டுரு, இங்கே தாழ்த்திரு, விட்டு கொடுத்துரு, கொஞ்சம் சலிச்சிருந்துரு, கொஞ்சம் பொறுமையாயிரு, உன் கண்களில் உத்தமத்தை பார்த்துக்கோ, ஜாக்கிரதையாயிரு சொல்லும்போது, அதாவது சத்தியத்தின் மேல உள்ள அன்பு உடையவர்கள் அங்கீகரித்து அதை ஏற்றுக்கொள்வார்கள். சத்தியத்தின் மேல அன்பும் விருப்பமும் ஆசையும் இல்லாதவர்கள் எதிர்க்க ஆரம்பிப்பார். அன்னைக்கும் இன்னைக்கும் நாளைக்கும் எதிர்க்கிறவள் எங்கன்னா வெளியில நான் சொல்ல வரும்ல, இங்க சமையல் எதிர்ப்பாங்க. நான் பார்த்துருக்கிறேன். எதிர்க்கிறவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கத்தான் செய்வாங்க. பல்ல கடிக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கதான் செய்வாங்க. யூதாசுகள், இயேசுடைய கூட்டத்தில் ஒரு யூதாசு இருந்தான். நம்ம மத்தியிலும் யூதாசுகள் இருக்கதான் செய்வாங்க. அது என்னுடைய வேலை இல்லை, தேவன் காரியங்களை பண்ணுவார். மனம் திரும்பிட்டா நல்லதுதான், மனம் திரும்பலன்னா யூதாசுடைய நிலைமை வேறு விதமாய் மாறிப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் தேவன் இரக்கமுடையவராக இருந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் யூதாசு மேலே இரக்கமுடையவராக இருந்தாங்க. ஆனால் அவனும் மனம் திரும்ப மனம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்நாட்கள்லாம் தேவனுக்கு முன்பாக நின்று என்னை நிதானித்து நியாயம் தீர்த்து, ஆண்டவரே மூக்கும்பாக நான் வாழ விரும்புகிறேன். இந்த முழு உலகத்து மனுஷன் என்னை குறித்து என்ன சொன்னாலும் அதை குறித்தெல்லாம் எனக்கு அக்கறை இல்லை ஆண்டவர், நீங்கள் என்னை குறித்து என்ன சொல்கிறீங்க, இந்த உணர்வு தான் இருக்கிறார். தொடர்ந்து எங்கள் வாசிக்க அந்த வாசனம் 26 27 28 வாசிங்க. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை செவிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். போதும். இங்க 4 விதமான குரூப்புகளை வாசிக்கிறோம். 4 விதமான குரூப்பு. ஒன்று சத்துருக்கள், இன்னொன்று பகைக்கிறவங்க, இன்னொன்று சபிக்கிறவங்கள, இன்னொன்று நிந்திக்கிறவங்க.
அந்த 4 பேருக்கும் ஆண்டவர் சொல்றாங்க, இந்தாங்க, சத்துருக்களை சிநேகிங்க. இயற்கையாகவே நம்முடைய மாம்சத்தில் ஒரு பகை உணர்வு இருக்கு. நம்ம எல்லாரும் ஒத்துக்கொள்ளணும். நம்ம இடத்துல யாராவது நம்மளை எதிர்த்தாங்கன்னா பகைச்சாங்கன்னா பகைக்கக்கூடிய சுபாவம் இருக்குது. இயேசுவிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே சிநேகிக்கக்கூடிய ஆவி எனக்கு தாங்க. அதுதான் அந்த ஸ்தேவானுடைய இருதயத்தில் இருந்த அந்த நல்ல ஆவி. பிதாவே இவளை மன்னிங்க, அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதுதான் இயேசுடைய சுபாவம், மன்னிங்க என்று சொல்லுகிறது. அடுத்தபடி பகைக்கிற அந்த குணத்திலிருந்து, என்னை பகைக்கிறாங்க, என்ன வேணா அவங்க பகைக்கட்டும், ஆனால் நான் பகைக்க வேண்டாம். இதுதான் நல்ல ஆவி. என்னை சபிக்கிறாங்க சில பேர், நான் பார்த்துருக்கிறேன். நான் உலகத்தானா இருக்கும்போது என்னை யாரும் பகைச்சதில்லை. ஏன்னா நான் உலகத்தோடு இருக்கும்போது நான் அவளுடைய சிநேகிதன், அதனால் என்னை பகைக்க மாட்டாங்க. பேதுரு தான் சொல்லுவாங்க, அது துன்மார்க்கமாகிய உலையில நீ அவளோட மேலே ஏறி வந்ததுக்கு பிற்பாடு அதில் விழாமல் இருக்கிறதை கண்டு ஆச்சரியப்பட்டு அவர்கள் உன்னை தூஷிப்பாங்க. நீ அவளோட பரியாசம் பண்ணிட்டு இருக்கும்போதும் அவளோட குமாரம் அடிச்சிட்டு இருக்கும்போதும் அவங்கள ஒன்றும் பேச மாட்டாங்க. ஆனால் நீ அவளை விட்டு மேலே ஏறி வந்திருக்கும் போது, இந்த துன்மார்க்கமாகிய உலையிலிருந்து மேலே ஏறி வந்திருக்கும் போது, இப்போ அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க, உங்களை நிந்திப்பாங்க, உங்களை சபிப்பாங்க, உங்களை நிந்திப்பாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளை, இதை நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக என்னுடைய இருதயத்தில் ஆசீர்வதிக்கவும் நன்மை செய்யவும் இருதயத்தை மாற்றணும், எனக்கு தாங்கன்னு சொல்லி நான் கேட்டு பரலோகத்தினுடைய வல்லமையால் நிரப்பப்பட தான் நம்ம கேட்கணுமே தவிர என்னிட்ட ஒரு நன்மையும் வாசம் இல்லை. இது தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனுஷனுடைய குணலட்சணம், தேவனுக்கு முன்பாக நின்று வாழ்கிற மனுஷனுடைய சுபாவம். ஆகையினால நாம் ஒருபோதும் மறந்துடக்கூடாது. தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம், 36 வாசிக்கிறோம், 35 வாசிங்க. உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறிதல் இல்லாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. வாசிக்கிறோம், அதாவது நன்றி அறிதல் இல்லாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் அவர் நன்மை செய்கிறாரே. இதுதான் தேவனுடைய சுபாவம், தேவனுடைய குணலட்சணம். எப்பொழுதுமே அவர் நன்றி அறியாதவர்கள் துரோகிகளுக்கு அவன் நன்மை செய்கிறார். எத்தனையோ பேர் கடவுள் இல்லைங்கிறான், எத்தனையோ பேர் என்னென்னமோ காரணம் செய்யறான். அவனுக்கும் நாசியில சுவாசத்தை வச்சிருக்கிறார், நல்ல ஆக்சிஜனை கொடுத்துருக்கிறார், நல்ல வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறார். ஒரு முறை ஒரு மனுஷனோட நான் பேசும்போது கடவுள் இல்லை என்று சொல்லி இந்த மனுஷன் பேசுகிறார். அடுத்து சின்ன கேள்வி கேட்டேன், இன்னும் விட்டு இழுக்கிறதுக்கு காத்துக்கு எத்தனை ரூபா பணம் கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். சூரியனுக்கு வெளிச்ச போட்டு ஓட்டத்துக்கு எத்தனை ரூபா நீங்கள் கரண்ட் பணம் கட்டுறீங்கன்னு கேட்டேன். 2-3 வார்த்தை கேட்டேன். அப்புறம் அவர் சரண்டர் ஆயிட்டார். அதே மாதிரி நாஸ்திகளுக்கு இந்த பூமி நாட்களெல்லாம் அவனுக்கு சுவாசிக்கிறதுக்கு காற்று, அவனுக்கு வெளிச்சம், உணவு, உடை எத்தனையோ இலவசமாக எல்லாருக்கும் கொடுக்குறார். அது அவருடைய இரக்கம், அவருடைய தயவு. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமளும் இந்த பூமி நாட்களில் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை சொல்ல இருதயத்தை நீங்கள் எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கணும். இப்படி செஞ்சாவா நம்மளை யாராமா நாம தேவனுக்கு பிள்ளைகளும், தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக வாழ்கிறவள் தேவனுடைய பிள்ளைகள், அதில் நிரூபணமாகிறது. இன்னொரு காரியங்கள் 2 தீமோத்தேயு 3 அதிகாரம், திருப்பிங்களா, அதில் 12வது வசனம். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நான் வாசிக்கிறேன். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதா இருக்கிற யாவரும். நீ தேவபக்தியாய் நடக்கணும்னு விரும்பினா உனக்கு என்ன வரும்? அத்தோட கூட என்ன வரும்? துன்பமும் வரும். துன்பம் இல்லாமல் தேவபக்தி இல்லை, தேவபக்தி இல்லாமல் துன்பமும் இல்லை. அதான் நீ உலகத்தானாய் உலகத்துக்குரியவளாய் வாழும்போது உங்களை யாரும் எதிர்க்க மாட்டாங்க, பகைக்க மாட்டாங்க. நீ இயேசுக்காய் வாழ விரும்பும் பொழுது உனக்கு துன்பமும் செய்வாங்க. உலகம்
தேவபக்தி வாழ்க்கையும் துன்பத்தையும் பிரிக்கவே முடியாது. ரெட்டை தண்டவாளம் போல தேவனுக்கு முன்பாக வாழும்போது. ஆனால் மறந்து போக வேண்டாம் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்காக இங்கே வாழும்போது இந்த உலகத்தில் துன்பப்பட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன் அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் காரி துப்பப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டார்? அவர் ஏதோ தப்பு செஞ்சாரா, தவறு செய்தாரா? இல்லையே. நான் என்னுடைய அக்கிரமத்துக்காக, என்னுடைய அநியாயத்துக்காக, நம்ம ஒருடைய பாவங்களுக்காக அவர் அங்கே பாளையத்துக்கு புறம்பாய் அவமானத்தின் நிந்தையும் சுமக்க வேண்டியிருந்தது தேவனுடைய குமாரன். ஏன்னா அவர் இந்த பூமியில அப்படி செய்யலைன்னா நீங்களும் நானும் நரகத்துக்கு போயிடுவோம். அதனாலதான் அவர் பாளையத்துக்கு புறம்பாய் அவமானமும் நிந்தையும் சகித்து அங்கே போக வேண்டியிருந்தது. ஆகையினால் தேவபக்தியா நடக்க மனமுடையவர் எல்லாருமே துன்பத்தைப்பட்டு தான் அவனு, வேற வழி இல்லவே இல்லை. இன்னொரு காரியம், ஆதியாகம புஸ்தகத்தை நான் திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். 39வது அதிகாரம், நமக்கு தெரிந்த நிகழ்வுகள். ஆதியாகம புஸ்தகம் 39. அந்த யோசிப்புடைய நிகழ்ச்சி, யோசிப்புடைய நிகழ்வு நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு நிகழ்வு. அங்கே வாசிக்கிறோம். அதாவது கொஞ்சம் மைக் கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க. ஆதியாகம புஸ்தகம் 39வது அதிகாரம் 19 23 வரைக்கும். மைக்கை கிட்ட வச்சு வாசிங்க. உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடு சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அப்புறம் மீதி அப்புறம் வாசிக்கலாம். இங்கே தேவனுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு உத்தமன், அவன் அந்தரங்கத்தில் தேவன் காணுகிறாருங்கிற ஒரு உணர்வு அவனுக்கு இருக்கிறது. அவனுக்கு சிந்த வாழ்க்கையில் உண்மையா இருக்கிறான். அந்நிய ஸ்திரியோடு பார்த்து பேசுவதற்கு அவனுக்கு மனம் இல்லை. அவன் கண்கள் எப்பொழுதும் உண்மையா இருப்பான். தேவனுக்கு முன்பாக வாழ்கிறவன் மற்ற ஸ்திரீ இடத்திலே தன் கண்களை நேருக்கு நேராய் பார்க்க மாட்டான். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீ தன் புருஷனை தவிர வேற எந்த ஆண் மகனையும் நேருக்கு நேராக பார்த்து பேச மாட்டா. ஏன்னா வேதம் சொல்லுது, தன்னுடைய கண்ணிமையினால் அவனை பிடிக்க விட்டாதே என்று வேதம் சொல்லுது. கை போய் ஒருவனை பிடிப்பதற்கு முன்பதாக கண்ணு ஒருத்தனை பிடிச்சிருமா. நீதிமொழி அப்படிதான் சொல்லுது, கண்ணு பிடிச்சிரும். அநேகர் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்வது இல்லை. அநேகர் நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை அங்கீகரிப்பதில்லை. கண்ணு ஜாக்கிரதை, உன் கண்ணு ஜாக்கிரதையா இருக்கட்டும், கண்ணை அலைய விடாத, உன் கண்ணு நேராக பார்க்கட்டும், உன் கண்ணு பிடிச்சிரும். கை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கண்ணு பிடிச்சிட்டு இருதயத்தில் வச்சுட்டு உன்னை அழிச்சிரும். ஜாக்கிரதை. இந்த யோசிப்பு அப்படிதான் இருந்திருப்பான். வீட்டுக்கு வேலை செய்ய போயிருப்பான், தன் கண்களை கீழே குனிந்து போயிருப்பான். அவளும் ஞானம் அடையாமல் நெஞ்சை நிமித்தி அகங்காரக்காரியாய் அவனை எப்படியோ வசப்படுத்துவதற்கு அவள் வலை விதித்திருந்தாள். ஆனா தேவனுக்கு பயப்படுற ஒரு மனுஷன், அவனும் தேவனுக்கு பயப்படுற ஒரு மனுஷன் ஜாக்கிரதையா இருந்தான். வேதாகமத்தில் அப்படி எழுதியிருக்கதான். அவள் இப்படி சரசம் பண்ணும்போது அவள் வைத்திருந்த விக்கிரகத்தை எல்லாம் மூடிவிட்டாளாம். மூடிவிட்டு அவனோடு சரசம் பண்ண அவள் முயலும் போது அவன் சொல்லுகிறானா, என் தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு சொல்லுவானா, என் தேவன் கவனிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவாரான். அவர் தேவனுக்கு பயப்படுறவருடைய இருதயம் அப்படிதான். ஆண்டவரே, நீ என்னை கவனிக்கிறீங்க, ஆண்டவரே என்னை கவனிக்கிறீங்க. மற்றவருடைய மனைவியோடும் மற்றவருடைய புருஷனோடு நான் பேசும்போது என்னை கவனிக்கிறீங்க. இவர்கள் ஆவிக்குரியவர்கள், இவர்கள் தேவனுக்கு முன்பாக வாழ்கிறவர்கள். இந்த பயமுடையவர்கள் சபையில் இன்னைக்கு எத்தனை பேர் இருப்பான்னு எனக்கு தெரியல. நான் பயப்படுறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை யாருமே கவனிக்கல. இப்போ அந்த வீட்டில் யாருமே கவனிக்கல. ஒருத்திப்பனுடைய மனைவி இருக்கிறா, இந்த யோசேப்பு 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் யோசேப்புடைய இருதயத்தில் தேவன் கவனிக்கிறான்னு தேவனுக்கு முன்பாக வாழ்ந்தாங்க. இப்போ காரியம் என்ன நடக்குதுன்னாக்கா, அப்படியே தலைக்கையில் புரட்டப்படுது. அவன் ஒத்து வரலங்கின உடனே அவள் என்ன செய்கிறா, அவனுடைய புருஷன் வர்ற வரைக்கும் அப்படியே கோபத்தோடு எழும்பி கேட்டியாங்க செய்தியை. பொம்பளைங்க சில காரியத்தை சொன்னால் புனைச்சு கரெக்டாக சொல்லுவாங்க. நான் பொம்பளை மாறன தவறு சொல்ல நான் விரும்பலை. எல்லாரும் என்னுடைய சகோதரிமார்கள்.
ஆனா அவ அப்படியே நம்ப வச்சு அழுது நடிச்சு அவனுடைய இருதயத்தை அப்படியே இருக்க வச்சு, ஏற்கனவே யோசேப்பு மேல நம்பிக்கை உடையவனு தான் அந்த பொருத்திப்பான். ஆனாலும் அந்த நம்பிக்கையை புரட்டிட்டா. அப்படியே கோபம் எரிச்சலும் வருது. அவனை சிறைச்சாலை சொல்லிட்டாங்க. ஏன்? அவன் தேவனுக்கு முன்பாக வாழ்ந்தவன். தேவனுக்கு முன்பாக வாழ்ந்த மனுஷனை ஒருவன் மையப்படுத்த விரும்பல. அவன் இப்போ தேவ பக்தியா நடக்கிறதுன்னு தான் அவன் என்ன பண்ண வேண்டி இருக்குது? துன்பப்பட வேண்டி இருக்குது. அவன் தேவ பக்தியா நடக்கிறது சிறைச்சாலை அவனுக்கு பரிசு. அன்னைக்கு மாத்திரம் இல்லை தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கும் நீங்க தேவனுக்காய் வாழணும்னு விரும்புனீங்கன்னா துன்பமும் வரும். நீ மறந்து போக வேண்டாம். என்ன, நான் ஒரு தப்புமே செய்யலையே, ஏன் இவங்க பகைப்பாங்க. இந்த யோசேப்பு ஏதேனும் தவறு செய்தானா? சிறைச்சாலைக்கு போறதுக்கு ஏதானும் ஒரு தவறு செய்தானா? ஒரு தவறு செய்யல. வாசிக்க அடுத்த வாசிங்க. 21 வாசிங்க. 21, 22, 23. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து. போதும், நிறுத்தி வாசிப்போம். ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமா? இத்தனை குற்றச்சாட்டுகளும் சிறைச்சாலைகளும் இருந்தாலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். நல்ல செய்தி. இத நீங்களும் நானும் தான் உணர முடியும். தேவன் எங்களோடு இருக்கிறாரு. தேவன் என்னோடு இருக்கீங்க. நான் அவருடைய முகத்தும்பாக நான் வாழ்றேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் மேல் கிருபை வைத்து. அவன் மேல் என்ன இருந்ததான்? கிருபை. இன்னைக்கு தான் டெய்லி டியூஷன்ல கேட்டேன், உனக்கு வியாதியிலிருந்து சுகம் வேணுமால கிருபை வேணும்னு கேட்டா, ஆண்டவரே இந்த வியாதி எனக்கு காலம் கூறாம இருக்கட்டும், ஆனா அவன் கிருபை என்னை விட்டு மட்டும் எடுபடாமல் இருக்கட்டும். கிருபை மட்டும் எனக்கு இருக்கட்டும். ஏன்னா இந்த வியாதியோடு செத்தா நான் பரலோகத்துக்கு வந்துடுவேன். ஆனா பாவத்தோட நான் செத்தேன்னா நான் நரகத்து போண்டி இருக்குது. இந்த பாவத்தை ஜெயிப்பதற்கு ஒரே வழி என்னன்னா கிருபை தான். ஆக நான் என் வாழ்க்கையில சங்கீதம் 23 சொல்றது போல, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் என் வாழ்க்கையை விட்டு எது பிரிய வேண்டாம்? நன்மையும் கிருபையும் என்னை விட்டு தொடரணும், என்னை விட்டு பிரிய வேண்டாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்போடு என்ன இருந்ததுதான்? கிருபை வைத்து. வாசிங்க. அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலையில் இருக்கிறார். ஆனா கர்த்தர் அவனோடு இருக்கிறார். அந்த மனுஷனுடைய கடவுளுடைய தயவும் கிடைக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த தவறும் செய்யலாம தேவனுக்கு முன்பாய் வாழ்ந்து சிறைச்சாலை. நீங்க ஏதோ புதுமையான்னு நினைக்க வேண்டாம். புதுமையா ஏதோ நடக்குதுப்பா ஊர்ல நினைக்க வேண்டாம். இது கடைசி காலம்லாம் நினைக்க வேண்டாம். அந்த காலத்திலேயே எப்படி நடந்தது, இந்த காலத்துல அந்த காலத்திலேயே எப்படி நடந்தது, இந்த காலத்துல எப்படி நடக்கும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் வாழுற நாட்களெல்லாம் தேவபக்தியா நீ நடக்கணும்னு விரும்பினா உனக்கு துன்பமும் வரும். மறந்து போக வேண்டாம். அடுத்த வருஷத்தை வாசிங்க. 23 வருஷம். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோட இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. சிறைச்சாலையுடைய தலைவனுடைய தயவு கிடைக்குது, இரக்கம் கிடைக்குது. ஆனா பெரிய காரியம் என்னன்னா, இந்த யோசேப்போடு கர்த்தர் இருந்தாரே, அதுதான் நல்ல செய்தி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியின் நாட்கள்லாம் தேவன் நம்மோடு இருக்கணும். அதுதான் வாழ்க்கையுடைய மிக பிரதான ஒரு காரியம். பெருமைக்காரனோடு அல்லது அகங்காரக்காரோடு தேவன் ஒருபோது இருக்க மாட்டாங்க. தாழ்மையோடு ஜனங்களோடு தேவன் இருப்பார். விடுதலை பண்ணுகிறாரு, விடுதலை பண்ண மாட்டார். அவமானத்தை சகிச்சாகணும். ஆனால் நான் உன்னோடு கூட இருக்கப்பா, கைத்தட்டி அவர் சொல்லுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வாழ நாட்களாம் தேவனுடைய முகத்துக்கு முன்பாக நான் வாழ்வேன். ஆனால் இந்த பூமியிலே தேவன் என்னோடு இருப்பார். நான் அவர் முக தரிசனத்தை பார்ப்பேன். தேவனுக்காய் வாழ்ந்த தேவனுடைய தாசர்களை குறித்து ஒரு சில மனுஷனை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை உங்களுக்கு முன்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். விசேஷமாக வாட்ச்மேன் நீ என்ற ஒரு தேவ மனுஷன், ஒரு சீனா தேசத்தில் அவர் அங்கே ஆண்டவரை பற்றி சொல்வதற்கு
தன்னுடைய சுகபோகங்கள், தன்னுடைய வசதியான வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஒரு நாகரிகமற்ற சுகாதாரமற்ற இடங்களுக்கு வந்து ஆண்டவருக்காக அங்கே வேலை செய்தார். அவரோட கூட ஒரு ஒரு குழுக்களும் இருந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு மஷர் அவரை பார்த்து வந்து கேட்குறான், உங்களோட ஒரு பொண்ணு தங்கி இருக்கிறாங்களான்னு கேட்குறான். அவரை பார்த்து ஆமாம் ஒரு பெண்ணு தங்கி இருக்கிறா ஆன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். அந்த மனுஷன் கேட்டுட்டு போய் எல்லா இடத்துலையும் ஒரு பொண்ணோட குடும்பம் நடத்துறாரு, ஒரு பொண்ணோட குடும்பம் நடத்துறாரு, ஒரு பொண்ணோட வாழ்றாரு செய்தியை ஊரு ஊரா சொல்லிட்டு இருக்கிறான். இன்னொரு நண்பர் அவர்கிட்ட வந்து கேட்குறார், என் அருமை சகோதரரே, அந்த சகோதரர் ஒரு பெண்ணு தங்கியிருக்காங்கன்னு கேட்டதுக்கு ஒரு பெண்ணு தங்கியிருக்காங்கன்னு ஏன் சொன்னீங்கன்னு கேட்டாராம். அவர் என்னிடத்துல வந்து கேட்டார், ஒரு பொண்ணு தங்கியிருக்காங்கன்னு கேட்டார். ஆமாம் ஒரு பொண்ணு தங்கியிருக்காங்கன்னு சொன்னேன். அவங்க யாருன்னு கேட்டிருந்தா அவங்க எங்கள் அம்மான்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அவர் என்னன்னு சொல்ல யாருன்னு என்ன கேட்கல. அவர் பொண்ணு தங்கியிருக்கலான்னு கேட்டார். அவ்வளோதான். இப்படி போய் ஊரெலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. சொல்லட்டும் சொல்லட்டும். அவர் ஒருவேளை என்ன கேட்டிருந்தா என்னோட தங்கி இருக்கிறது என்னுடைய விதவையாகிய அம்மா தங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருப்பேன். என்ன பிரதர் இப்படி? ஏன்னா அவர் தேவனுடைய முன்பாக வாழ்ந்த மனுஷன். தேவனுக்கு முன்பாக அவருக்கு ஒருபோதும் அடிக்கப்பட்ட சேர் இருக்கு இல்லையா, சேத்தை எடுத்து நம்ம சட்டையை அப்படி அடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த சேத்தை அப்படி தொடச்சோன்னு வச்சுங்களேன், அது என்ன ஆகிடும்னா எல்லா இடத்துலையும் போய் பட்டு கரையாயிடும் அது. ஆனால் அந்த சேத்தை அடித்தோடனே அந்த கரையை அப்படியே விட்டுட்டா என்ன ஆகும்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு காஞ்சி அப்படியே பேத்துட்டு என்ன செஞ்சிடும், அது கீழே என்ன செஞ்சிடும், கீழே விழுந்துடும். அந்த கரையை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன ஆகிடும், என்ன ஆகும்? அதே மாதிரி உங்கள் மேலே யாராவது சேத்தள்ளி இறக்கிறாங்களா? கலைக்கலாம் முப்படைங்க. உங்கள் அப்படியே நிந்திக்கிறாங்களா, பொய்யா சொல்கிறாங்களா? ஸ்தோத்திரம் நன்றி ஏன் சொல்லிட்டு அமைதியாக இருந்துருங்க. இந்த கரையெல்லாம் கலைக்கணும்னு நினைக்காதீங்க. முழு உலகத்து மனுஷனும் ஒன்று சேர்ந்து உங்களை பொல்லாதவன்னு சொன்னதுனால நீங்கள் பொல்லாதவங்களா போயிருக்கீங்களா? இந்த முழு உலகத்து மனுஷனும் உங்களை சேர்ந்து இவன் நல்லவன் இவன் நல்லவன் சொன்னதுனால நல்லவளா மாறிடுவோமா? என்னை நீதிமானாக்கிற அவரல்லவோ, உன்னை குற்றவாளியை தீர்க்கிறோ யாரு? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மோடு இருக்கிறாரா? அதை தான் நான் பரிசோதிச்சு பார்க்கணும். நான் அவருக்கு முன்பாக நிற்கிறேனா? வாழ்க்கையை நீங்கள் எப்பொழுதும் பாருங்கள். தேவனுக்கு முன்பாக நிற்கிற வாழ்க்கை தான் உங்கள் வாழ்க்கையில் முக்கியம், தவிர வேறொரு வாழ்க்கையில். ஒரு முறை எங்கள் பையன் சாத்ரா கிட்ட ஒரு 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 பாஸ்டருடைய பையன் வந்தார். வந்து என் பையன்கிட்ட சொல்கிறார், சாத்ரா கேட்டியா செய்தி? நன்னிடத்தில் சேட்டுன்னு ஒருத்தர் இருக்கிறார், கள்ள தீர்க்கதரிசி. அவர் தீர்க்கதரிசி மோசமான ஆள். அவர் மிக மோசமான ஆள், பிசாசுடைய மனுஷன். ஆனால் அவர் பாட்டு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. இவன் அப்படியே கேட்டே இருக்கிறான். கேட்டே இருந்த உடனே சக்குன்னு பக்கத்தில் இருந்தவர் கூட வந்து அவர் தான் அவங்க அப்பான்ட்டார். அப்பனா அவர் சொல்ல வந்தது என்ன பண்ணிட்டாரு, பாட்டிட்டார். அவர் நிறைய சொல்ல வந்தார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என் குருநாதருக்கு கிடைத்த அந்த பட்டமும் எனக்கும் கிடைச்சிருக்க ஆண்டவரே, சந்தோஷம் ஆண்டவரே. கள்ள தீர்க்கதரிசி நன்றி ஆண்டவரே. இந்த பூமி நாட்களில் நான் தேவனுக்கு முன்பாக வாழும்போது, தேவனுடைய சமூகத்தும்பாக வாழும்போது ஜனங்கள் என்னை புறம்பாக்குவாங்க, எனக்கு கொலையும் கூட செய்வாங்க. என்ன நீங்கள் தேவனுக்காக வாழ்ந்தீங்கன்னா கொலையும் செய்வாங்க. ஆகிய வரப்போகிற நாட்கள் நாம் தேவனுக்கு முன்பாக வாழ்ந்துருவோம். தேவனுடைய வாயிலிருந்து வர்ற அந்த அங்கீகாரத்தையே நம்ம விரும்புவோம். நாக்க தொங்கி போட்டு எலும்புக்காய் அலையிற நாய் போல மனுஷன் இவன் நம்மளை போட மாட்டானா, இவர்கள் போட மாட்டாங்களா? வேண்டாம். ஒரே வார்த்தை, நேசகுமாரன், இவரை நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி பிதா தன்னுடைய குமாரத்தை சொன்னது போல நம்ம கொடுத்து சொல்லட்டும். பிரியமானவர்களே, அதில் வாழுற நாட்கள் அவருக்கு முன்பாக உத்தமமான ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் நம்ம ஒவ்வொருக்கும் அனுகிரகம் செய்வாராக. ஆமென்.
நானும் நன்றி செலுத்துகிறேன். கேட்டது போல அந்த ஆதியாகத்தில் நாம் முதல் வார்த்தை 17:1 நாம் கேட்டோம். ஆபிரகாம் 980 வயதான போது 1, 2, 3 வாசிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து ஒன்று உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். 3. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி போதும். ஆபிரகாமை தேவன் பார்த்து 12ஆம் அதிகாரத்தில் 1 அவர் பேசுகிறாங்க, தரிசனமாகறாங்க. அதுலேயே அந்த அதிகாரத்திலே 2 முறை தரிசனமாகறாங்க. அடுத்தது 15ஆம் அதிகாரத்தில் தரிசனமாகறாங்க. அடுத்தது 17க்கு வர்றாங்க. இப்போ எப்படின்னா 14ல் 12ல் ஒரு வயசு, இப்போது 17ஆம் அதிகாரத்தில் அவருக்கு முதிர்ச்சியான வயசு 99 வயதாக இருக்கும்போது இப்போ அவர் மீண்டும் அவருக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி ஆண்டவர் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து உத்தமனாயிரு, எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவரை உணர்த்துறாங்க, அவங்களோடு இடைப்படுறாங்க. நம்ம கேட்டது போல் இந்த வார்த்தையை நம்ம நாட்களில் நமக்குன்னு நம்ம அதை எடுத்துக்கொள்ளணும். எப்படின்னா, நான் வாலிப நாட்களில் ஆரம்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம உத்தமமாக தேவனுடைய சத்தியத்தை நேசித்து தேவனுடைய வார்த்தையை நேசித்து உத்தமமாக நடக்க முடியும். ஆனால் நாட்கள் செல்ல 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 நம்முடைய உத்தமமும் அதே உத்தமம் இருக்கா, அதே அன்பு இருக்கா அப்படிங்கிறதான் தேவன் சோதிக்கிறாங்க. 99 வயசு, கிட்டத்தட்ட அவரை 85 வயசில் அழைக்கிறார். இப்போது நாட்கள் கடந்து சென்றுட்டு, ஆனால் இப்போவும் அதே உத்தமத்தில் நீ இருக்கிறையா, அதே ஆவி உன்னிடத்தில் இருக்கா அப்படிங்கிறதான் தேவன் பரிசோதிக்கிறாங்க. நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு, ஆண்டவர் எப்பவுமே சொல்கிற வார்த்தை என்னென்னா, நீ எனக்கு முன்பாக நடந்து. ஆண்டவரும் தம்முடைய சீசர்களை அழைக்கும்போது, நீங்கள் என் பின்னே வாருங்கள், நீங்கள் என் பின்னாடி வாங்கப்பா. நம்மளும் கூட அவர் பின்னாடி போகும்போது தான் அழைக்கப்பட்டிருக்கோம். அநேக சமயத்தில் நம்முடைய மூல அறிவு, நம்முடைய அனுபவம், நம்முடைய புத்திசாலித்தனம், நம்ம 40 வருஷ கிறிஸ்துவ வாழ்க்கை அல்லது 25 வருஷ கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன ஆகினா, தேவனை விட்டு நம்முடைய அனுபவத்தில் தேவனை விட்டுட்டு நம்ம முன்னாடி போயிடுவோம், முன்னாக நம்ம ஓடிடுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறேன்னா, என் பின்னே நீங்கள் வாங்க. நம்ம அவர் பின்னாடி போவதற்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதான் சொல்கிறார், எனக்கு முன்பாக நடந்து நீ உத்தமனாயிரு. இந்த வார்த்தை சொல்லும்போது ஆபிரகாம் நொறுங்கி போய் தன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களையெல்லாம் யோசித்து பார்க்குறார். ஆண்டவரே, இந்த இடத்த நான் பொய் சொல்லியிருக்கேன், இந்த இடத்த என் சகோதரி பார்த்து நான் மனைவிக்கு பதிலாக சகோதரின்னு சொல்லியிருக்கேன். அப்படி சொன்னது நிமித்தம் அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா, வேலையாட்கள் கிடைக்கிறாங்க, கழுது கிடைக்குது, இன்னும் அநேக குதிரைகள் கிடைக்குது. மனைவியோ பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஒரு பொய்யினால என்ன ஆயிட்டுன்னா, மனைவியை அழைச்சிட்டு போயிடுறாங்க, கழுது கிடைக்குது, வேலையாட்கள் கிடைக்கிறாங்க, வருமானம் கிடைக்குது. ஆனால் மனைவி இல்லை, சாராள் இல்லை, அழகுள்ள சாராள் இல்லை. அப்போ என்ன நினைக்குதுன்னா, ஆண்டவரே, நான் இந்த நேரத்தில் நான் பொய் சொல்லியிருக்கேன் ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த நாளில் நான் நேர்மையாக இல்லை ஆண்டவரே, உத்தமனாக நான் இல்லை ஆண்டவரே, நான் உண்மையாக இல்லை ஆண்டவரே, நான் தவறி இருக்கேன் ஆண்டவரே, நான் வழி விலகி போயிருக்கேன். 13 தான் அதை நடக்குது. அந்த வசனத்தை நான் வாசிப்போம். 13ஆம் அதிகாரம்
சாரி 12, 11, 12, 13 வாசிங்க. அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராவை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரியை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராவின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். என்ன கிடைக்குதுன்னா, மனைவி பிடிச்சிட்டு போயிட்டாங்க. கழுத பிரபுக்க இது வேலையாட்கள் எல்லாமே கிடைக்குது. இப்போ இவனுடைய வாழ்க்கையில் உத்தமம் இல்லை ஆண்டவரே, நீங்கள் எனக்கு முன்பாக உத்தமமாக இருன்னு 12 என்னை அழைச்சிங்க, கூப்பிட்டீங்க. ஆனால் நான் பொய் சொல்லியிருக்கேன் ஆண்டவரே. என் மனைவியை சகோதரின்னு சொல்லியிருக்கேன். என் வாழ்க்கையில் அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் பொய் இருக்கு ஆண்டவரே, பொய் கலந்துருக்கு ஆண்டவரே. நான் உத்தமமாக இல்லை ஆண்டவரே. அதான் அந்த 17 ஆண்டவர் சொன்ன உடனே அவன் பின்னாட்கள் நடந்ததை யோசித்து பார்க்குறான். அந்த 3வது வசனத்தில், அப்பொழுது ஆபிரகாம் முகக்குப்புற விழுந்து, அந்த வார்த்தைக்கு ரிப்ளை என்ன பண்ணுறாருன்னா, உத்தமனா நடன்றதுக்கு அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறாருன்னா, அவன் முகக்குப்புற விழுந்து தேவனை வணங்கி தன்னை தாழ்த்துறான். ஆண்டவரே, என்னிடத்துல பொக்கை இருக்கு ஆண்டவரே, உண்மை இல்லை ஆண்டவரே, நேர்மை இல்லை ஆண்டவரே, என் ஜீவியத்தில் நான் தவறி இருக்க ஆண்டவரே, அங்கேயும் இங்கேயும் பொய்யும் பரட்டு நான் கலந்துருக்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டன்னு சொல்லி அவன் முகக்குப்புற விழுகிறான். அவன் என்ன நடந்துட்டான்னா, உலக நடப்ப யோசனை பண்ணிட்டான். உலகத்தில் நடக்கிற மனுஷர்கள் மாதிரியே அவன் நடந்துட்டான். என் மனைவின்னு சொன்னா என்னை கொன்று போட்டு அவளை அழைச்சிட்டு போயிடுவாங்க, அதனால சகோதரின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உலகத்தில் என்ன தந்திரம் பண்ணணுமோ மோசம் பண்ணணுமோ அதை செய்கிறார். ஆனால் அப்படி செய்தும் அழைச்சிட்டு போயிட்டாங்க. அப்படி பொய் சொல்லியும் காரியம் என்னன்னா அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ எந்த சமயத்திலையும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீ உத்தமனாக இரு, நீ பொய் சொல்லாத, சூழ்நிலைக்கு ஏற்றபடி நீ நடிக்காத, நீ வேஷக்காரனாக இருக்காத, நீ உத்தமனாக என்னை பின்பற்று. இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அதை தான் அவன் முகக்குப்புற விழுந்து தாழ்மையாக ஏற்றுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் சமயம் வரும்போதெல்லாம், நாம் சோதிக்கப்படும் போதெல்லாம், ஆண்டவரே நான் உத்தமனாய் ஜீவிக்க ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே, உமது வல்லமை தாங்க ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் உமது அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும் என்று சொல்லி நாம் கேட்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொன்று கேட்டோம், 2 நாளாகமம் 16 2 நாளாகமம் 16:9 தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கு உலாவிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா, மதியில்லாதவர்களாக இருந்தீர், ஆகினால் இதன் முழுக்கொண்டு உமக்கு யுத்தம் நேரிடும், இது முதற்கொண்டு உனக்கு யுத்தம் நேரிடும் அப்படின்னு ஆண்டவர் அங்கே தேவனுடைய தீர்க்கதரிசி உணர்த்துறார். ஆசாவுக்கு சொல்கிறார், நீ உத்தமமாக இல்லை, உன் இருதயம் உத்தமமாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அவனுக்கோ அவன் என்னன்னா, ஆசா அந்த 10வது வசனத்தில், அது நிமித்தம் ஆசா நாண திருஷ்டிக்காரன் மேல்
சினந்து கடும் கடும் கோபம் கொண்டு அவனை காவலில் வைத்தான். இதரமல்லாமல் அக்காலத்தில் ஜனங்களுக்குள் சிலரை கொடூரமாய் நடப்பித்தான். எவ்வளவு பெரிய பாவத்தை செய்யறான் பாருங்க. நீங்க அப்படி உத்தமமா இல்லை, நீ ஒரு காலத்தில் உத்தமமா நடந்த. அவன் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சான் தெரியுங்களா? 14:1 வாசிக்கிறோம். அவனுடைய இருதயம் செம்மையா இருந்ததுன்னு இருக்கு. ஆனா முடிவு என்னன்னா, அவன் உத்தமமா இல்லை. ஒரு காலத்துல யுத்தம் நெருக்கி வந்துடுது, ராஜாக்கள் எல்லாம் நெருங்கி வந்துடுறாங்க. 14:2 வாசிங்க. ஆசா தன் தேவனாய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையானதையும் செய்தான். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். ஆரம்பம் அப்படிதான் இருக்கு, நன்மையும் செம்மையுமா இருக்கு. ஆனா முடிவில் என்ன ஆகுறாருன்னா, கர்த்தரை சார்ந்து கொள்ளல. ஒரு பிரச்சனை வரும்போது அந்த சமயத்துல அவன் என்ன செய்யறானா, 14:11 ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம், லேசான காரியம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆனா ஒரு சமயத்துல கர்த்தரை அவன் சார்ந்து கொள்ளல. 14 ஆண்டவரை சார்ந்து கொள்றாரு. ஆண்டவரே, நான் பலன் உள்ளவன் அல்ல, ஆண்டவரே நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சார்ந்து கொள்றாரு. ஆனா 16 ஒரு பிரச்சனை வரும்போது அவன் அந்த காலத்தில் என்ன செய்தான்னா, 7 அவன் கர்த்தரை சார்ந்து கொள்ளல. அதனால தான் அந்த ஞான திருஷ்டிக்காரன் வந்து அவனுக்கு உணர்த்த வேண்டியது இருக்கு. பிரதர், நீங்க இப்படி செய்றீங்கன்னு ஒருத்தவங்க நம்மளை உணர்த்துறாங்கன்னா, நமக்கு அதுக்கு நம்மிடத்திலிருந்து என்ன ரிப்ளை வருது? நீங்க இதை செய்யாதீங்க சிஸ்டர், செய்யாத தம்பி, செய்யாத பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன ரிப்ளை வருது? கோபமும் எரிச்சலும் வாய் விட்டு சொல்லலினாலும் இருதயத்தில் இருக்கா? அதை தான் தேவன் பார்க்குறார். அதை தான் அந்த ஞான திருஷ்டிக்காரன் சொன்னதுனால அவனுக்கு கடும் கோபம் வந்துட்டு அவன் உத்தமமாக இல்லை. இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு முன்பாக, அவருக்கு முன்பாக நாம் நடப்போம். அவருக்கு முன்பாக நம்மை உத்தமமாக இருக்கும்படி நம்ம ஒவ்வொரு நாளும் அவரோடு சேர்ந்து, முன்னாடியும் ஓடிட வேண்டாம், ரொம்ப பின்தங்கி நம்ம இருக்க வேண்டாம். ஆண்டவரே, நான் உம்மோடு நடக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவரே, அந்த ஒளியில், அதை என்ன சொல்லலாம், ஒளியில் நடக்கிற வாழ்க்கை. நம்ம ஒளியில் நடந்தோம்னா ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம், ஒருவருடைய உதவி ஒருவர் தேடுவோம். அப்படி ஒளியில் இல்லைன்னா நாம் தனித்திருப்போம். அந்த தனித்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம். தேவன் நம்ம ஒருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். தேவன் பேசிய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். மெய்யாகவே தேவன் இன்றைக்கு என்னோடு பேசியிருக்கிறார். நாம் கேட்டோம், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான் அப்படின்னு சொல்லி நாம் கேட்டோம். இன்றைக்கும் நாம் தேவனை எப்படி நாம் பார்க்கிறோம்? என்னுடைய பிரச்சனைக்கு, என்னுடைய சூழ்நிலைகளுக்கு, என்னுடைய கண்களுக்கு முன்பாக அவர் எப்படி இருக்கிறார்? என்னுடைய காரியத்தை அவரால் செய்ய முடியாதா? என்னுடைய பிரச்சனையை அவரால் தீர்க்க முடியாதா? நான் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லும் பொழுதெல்லாம் அவருடைய காரியமெல்லாம் இங்கே ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிற காரியம் அதுதான். அன்றைக்கு ஆபிரகாமை அழைத்து அவர் ஆபிரகாமோடே பேசினார். இன்றைக்கும் தேவன் நம் ஒவ்வொருவரோடும் அவர் பேசுகிறார். பிரியமானவர்களே, அவர் சொல்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அவ்வளவுதான். அவரால் இந்த உலகத்தில் தீர்க்க முடியாத எந்த பிரச்சனையுமே இல்லை.
அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் அப்படிப்பட்ட தேவனை, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரை, எனக்காக இந்த உலகத்துக்கு வந்த அந்த தேவனை, பிசாசானவன் எப்படின்னா அவரை சிறியதாய் நம்முடைய வாழ்க்கையில் காண்பித்து விடுவான். இந்த பிரச்சனையெல்லாம் அவரால் தீர்க்க முடியாது. இதுக்கெல்லாம் நான் மனுஷர்கள்ட்ட தான் ஓடணும் அப்படின்னு சொல்லி ஆசை. அப்படி தான் அவன் ஒரு காலத்தில் அவன் தேவனை முக்கியமான ஒரு பெரிய நபராய் பார்த்தான். ஆனால் பிற்காலங்களில் அவன் மனுஷரை சார்ந்து கொள்ள ஆரம்பித்தான். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய அந்த வேதத்தில் நாம் பார்த்தோமானால் எத்தனையோ தேவனுடைய மனுஷர்கள், எலியாவை பார்த்தோம்னா தேவனுக்கு முன்பாக நடக்கிற நான் அப்படிம்பார். அவர் எந்த மனுஷனுடைய மகிமையும் அவர் தேடவே மாட்டார். பணமோ காசோ எதையும் அவரை சலனமையே செய்யவே முடியாது. அவர் தேவனுக்கு முன்பாக அவர் பகிரங்கமாக யாகாப்புக்கிட்ட போய் பேசுவார். அதே போல் இந்த நாட்களிலும் அதே போல் நம்முடைய ஆண்டவரை எடுத்துக்கொண்டோமானால் பிலாத்து சொல்லுவார், நான் உன்னை நினைத்தால் உன்னை விடுதலையாக்க முடியும், நினைத்தால் உன்னை சிறைச்சாலையிலும் போட முடியும் என்பது உனக்கு தெரியுமான்னு. அவர் சொல்லுவார், பரத்திலிருந்து உத்தரவு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உனக்கு ஒரு அதிகாரம் இராது என்று சொல்லி அவர் அறிவார். அதே போல் நம்முடைய பவுலை எடுத்துக்கொண்டோமானால் நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிவேன் என்று சொல்லுவார். அதே போல தான் பிரியமானவர்களை, நமக்கு முன்பாக வாழ்ந்த தேவனுடைய மனுஷர்களெல்லாம் தேவனை அறிந்திருந்தார்கள். நான் கடந்த நாட்களில் நம்முடைய பிரதர் தஞ்சாவூர் மீட்டிங்கில் பேசின வார்த்தையை நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு முன்பாக வைத்துட்டு தான் அப்புறம் தொடர்ந்து வருவேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் பேசின வார்த்தை, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ பிரயாசப்பட்டது, நடந்தது, போனது, வந்தது எல்லாத்தையுமே அவர் சொல்கிறார். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டுன்னு சொல்லி, இப்போ நம்முடைய கிரியைகளை அவர் தேவன் அறிந்திருக்கிறார். நான் தேவனுக்கு முன்பாக நடக்கிறேனா, என்னுடைய உத்தமத்தில் நான் கொஞ்சம் பின்வாங்கி போயிட்டேனா, நான் எப்படி இருக்கேன், நான் மனுஷரை சார்ந்து கொண்டானா அப்படின்னு. அதனால் நம்மை ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக நிறுத்தி நாம் ஆராய்ந்து பார்த்தோமானால் நாம் கண்டிப்பாய் அவர் நம்மை நோக்கி வைத்திருந்த அந்த இலக்கை நோக்கி, அந்த திட்டத்தை நோக்கி நாம் செல்ல முடியும். கடந்த நாட்களிலும் கேட்ட வார்த்தைகள் என்னை அதிகமாய் மனுஷருடைய மகிமையை தேடுவதிலிருந்து என்னை விலக்கி பாதுகாத்திருக்கிறது. வரப்போது கேட்டோம், தேவபக்தியின்படி நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். வரப்போன்ற நாட்களில் நமக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்த தேவனுடைய மனிதர்கள் இருக்கிறாங்க, நம் கண் முன்னால் வாழ்கிற தேவதாசர்கள் இருக்கிறாங்க. அதனால் நாம் நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் நம்முடைய கண் முன்னால் பதித்து, நாம் கேட்டோம் துதியின் வேளையில், அந்த ஸ்தேவான் அவன் என்ன தவறு செய்தான், ஆனால் அவனை அவர்கள் புறம்பே தள்ளினார்கள், பல்லை கடித்தார்கள். அவன் முழங்கால் படியிட்டு இவருடைய பாவத்தை சுமத்தாதீரும் என்று சொல்லி அவன் தேவனை பார்த்தான். எப்பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லையோ நாம் கண்டிப்பாய் தோற்று போய்விடுவோம். அதனால் அந்த நாட்களில் அந்த ஸ்தேவான் எப்படி அவன் ஆவியினால் பரிசுத்த ஆவியானவர் நிறைந்தவனாய் இருக்கும் பொழுதுதான் அவங்க கல்லெறிகிறது, அவர்கள் பல்லை கடித்தது, புறம்பே தள்ளினதெல்லாம் ஒரு பெரிய காரியமாகவே இல்லை. அவனுடைய கண்கள் அங்கே இயேசுவானவர் நிற்கிறதை அவன் பார்க்க முடிந்தது. அதனால் நம்முடைய சூழ்நிலைகளில் நாம் நெருக்கப்படும் பொழுது, ஒடுக்கப்படும் பொழுது கேட்டோம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், ஆனால் தேவன் மட்டும் நம்மோடு இருப்பார். ஆனால் இந்த உலகத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளால் ஈஸியாக எதிர்கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்லுவார், அதாவது தாவீது சொல்லுவான் தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை பார்த்து, அந்த ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரம், 1 நாளாகமும் 28:9 ஒருவர் வாசிக்கவும். பக்கம் 540. 1 நாளாகமும் 28:9. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி.
கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையெல்லாம் அறிகிறார். அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். ஆம் பிரியமானவர்களே, அந்த தாவீது அன்னைக்கு சாலமோனை பார்த்து சொன்னாரோ இல்லையோ, ஆனால் இன்றைக்கும் அந்த வார்த்தை அவர் என்னோடு ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், நீ வேண்டுமானால் தாவீதனுடைய பையனாக இருக்கலாம், அதனாலெல்லாம் தேவன் உனக்கு எந்த விசேஷித்த ஒரு கிருபையும் கொடுக்க மாட்டார். ஆனால் நீ என் குமாரனாகி சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து, தேவனை அறியணும், அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையெல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். ஆம் பிரியமானவர்களே, நாம் தயவுசெய்து ஒரு நிமிஷம் நாம் எழுந்திருப்போம். ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தகப்பனே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, மெய்யாகவே நீர் எங்கள் மத்தியிலே வந்திருந்தீர். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். எங்களை பார்த்து நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி எங்களை ஆறுதல் படுத்தியிருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, வரப்போகின்ற நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் நிகழப்போகின்ற எல்லா பிரச்சனைக்கும், எங்களுடைய எதிர்காலத்திற்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த பூமியில் ஒரு பயமில்லாத ஒரு வாழ்க்கை, பதஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை வாழும்படி எங்களுக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கேட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் வரப்போகின்ற நாட்களில் ஒவ்வொருவருக்கும் அது கிரியை செய்யும்படி, பேசும்படி, உமக்கு முன்பாக நாங்கள் உத்தம இதயத்தோடும் உற்சாக மனதோடும் அவரை உம்மை சேவிக்கும்படி எங்களுக்கு உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.